தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரேயர் வாய்ஸ் சாட் குழுமத்தின் மூலியமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நல்வார்த்தை: நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2:26, 2:27. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய ஜனம் ரட்சிக்கப்பட்ட ஜனம். கர்த்தருடைய ஜனம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். கர்த்தருடைய ஜனம் பரிசுத்தமான ஜனம். கர்த்தருடைய ஜனம் இரக்கம் பெற்ற ஜனம். கர்த்தருடைய ஜனம் கர்த்தரை அறிவிக்கிற ஜனம். கர்த்தருடைய ஜனம் அவருக்கு சொந்தமான ஜனம். கர்த்தருடைய ஜனம் கர்த்தர் இருந்து இரக்கம் பெற்ற ஜனம். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக என் வார்த்தையை உன் வாயிலருளி என் கரத்தின் நிழலினாலே உன்னை மறைக்கிறேன். என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, அழிந்து போகிற பொன் அக்னியினால் சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேறி பெற்ற விசுவாசம் சோதிக்கப்படும். கர்த்தர் புடமிடுகிறவர். கர்த்தர் சோதிக்கிறவர். கர்த்தர் சுத்தம் செய்கிறவர். காரணம், நாம் அவர்களுடையவர்களாக இருக்கும்படி, அவருக்கு உடையவர்களாக இருக்கும்படிக்கு அவர் அவ்வாறு செய்கிறார். உங்களை அவருக்காகவும் சில நிமிஷங்கள் ஜெபித்திருக்கிறேன். தொடர்ந்து ஜெபிப்பேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபியுங்கள், வேதம் வாசியுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை தியானியுங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள், ஆசீர்வாதமாய் வாழுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. வாழ்க எல்லா வளத்துடனும். நல்லதே நடக்கும், விரைவில் நடக்கும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.